செய்து இவரை கொன்றார்கள். இயேசு கிறிஸ்துவுக்காக யோவான் ஸ்நானகர் செய்தது என்ன? நீங்கள் என்னென்ன இயேசுக்காக செய்கிறீங்க? நம்மளும் செய்யணும் இல்லைங்களா? யோவான் ஸ்நானகன் இயேசுக்காக எதையெல்லாம் செய்தாரோ அதுபோல் நீங்கள் எல்லோரும் உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்காக எதியாகிலும் ஒன்று செய்யுங்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? எதியாகிலும் நீங்கள் செய்யுங்கள். அதனால தான் ஆண்டவர் சாட்சியை வாழ்வதற்காக தான் சபையை உங்களை ஆண்டவர் கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவுக்காக யோவான் ஸ்நானகர் என்ன செய்தார்? நம்பர் 1, இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று சாட்சி கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த நாட்களில் பிதாவுடைய குமாரன் என்று சொல்வது அவ்வளோ ஈஸி அல்ல. யோவான் ஸ்நானகனை அல்லாமல் வேறு யாராலும் சொல்லியிருப்பார் என்றால் கல்லடித்து கொண்டு இருப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தை வீணிலே வழங்காதிருப்பதாக என்ற வார்த்தை உண்டு. அப்போ பிதாவின் குமார் என்று சொல்வது அது ஒரு பாவ செயலாக அந்த நாட்கள் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் சொல்லுகிறார், தேவ குமாரன் இவர் என்று பதிவு செய்கிறார். வேதாகமத்திலே இயேசு கிறிஸ்துவை பிதாவின் குமார் என்று சொன்னது 3 பேர். நம்பர் 1 இந்த யோவான் ஸ்நானகர். நம்பர் 2 லாஸ்ட் ஒரு மெசேஜ் போட்டோம், நாத்தான்ஹேல். நம்பர் 3 சீமோன் பேதுரு. இவர்கள் 3 பேர் தான் இவரை பப்ளிக்காக சொல்கிறாங்க இவர் தேவகுமாரன். பப்ளிக்காக சொல்கிறாங்க இவர் தான் மனுஷகுமாரன். பப்ளிக்காக சொல்கிறாங்க இவர் தான் பிதாவின் குமாரனாக பிதாவின் மகனாக இருக்கிறாரு என்று சொல்லி அவங்க சொல்கிறார். யெகோவாவின் தேவனாக இருக்கிறதாக அங்கே மக்கள் பதிவு செய்தார்கள். இயேசு கிறிஸ்துக்கு வழியை ஆயத்தம் பண்ணினான் இந்த யோவான் ஸ்நானகன். இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று முன்னறிவித்தான். இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை இந்த யோவான் ஸ்நானகன் முன்னறிவித்தான். வனாந்திரத்திலே ஒரு சத்தம் உண்டாயிற்று, கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. வனாந்திரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகையை குறித்து அவர் வந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த சத்தம் இந்த யோவான் ஸ்நானகரால் வெளிவந்தது. அது மட்டும் இல்லாமல் இவர் பாவத்தை சுமக்கிறவர் என்று சொல்லுகிறார். சிலர் இயேசு கிறிஸ்துவை எலியா என்றும் யோவான் ஸ்நானகன் என்றும் சொன்னார்கள் என்று சொல்லி நம்ம யோவான் ஸ்நானகன் மரித்த பிற்பாடு ஒரு சம்பவம் நடக்குது. அப்படி என்றால் இயேசு செய்த அற்புதம், இயேசு செய்த அடையாளம், இயேசு செய்யக்கூடிய எல்லா மெசேஜ் எப்படி இருந்தது, செய்திகள் எல்லாமே உபதேசங்கள் எல்லாம் யோவான் ஸ்நானகரை போல் இருந்ததாக மக்கள் பேசிக்கொண்டார்கள். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து எதையெல்லாம் செய்தாரோ அதவற்றை பலவற்றை யோவான் ஸ்நானகர் செய்திருக்கிறார். ஆமென். அற்புத அடையாளங்கள் நடந்திருக்கிறது. அதிகாரம் உள்ளவராய் அவர் என்ன செஞ்சிருக்கார்? மக்கள் மத்தியில் பேசியிருக்கிறாரு. மக்களை எப்படியெல்லாம் கடிந்து கொள்ள முடியுமோ தவறு செய்தவர்களுக்கு அவருக்கு கடிந்து கொண்டிருக்கிறாரு. எப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்து இருந்தது போலவே யோவான் ஸ்நானகன் வாழ்ந்திருக்கிறார். அதான் தான் மக்கள் சொல்றாங்க இயேசு கிறிஸ்து பண்ற அடையாள அற்புதத்தை பார்த்து ஒருவேளை மரித்தோரிலிருந்து அவன் எழுந்திருப்பானோ. இயேசுவை பார்த்து சொல்றாங்க ஒருவேளை யோவான் ஸ்நானனுடைய ஆவி இயேசுவில் வந்திருக்கிறதோ, அதனால தான் இவ்வளோ அற்புத அடையாளங்கள் நடக்கிறது என்று சொல்லி இயேசுவின் அற்புதத்தை கண்டு யாரோட ஒப்பிடுறாங்க? யோவான் ஸ்நானகரோடு ஒப்பிட்டு பார்க்கிறதையும் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னிலும் வல்லவர் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம கொஞ்சம் அற்புதம் பண்ணிட்டா, கொஞ்சம் அடையாளப்படுத்திட்டா, இன்னைக்கு என்ன செய்யறோம்னா நான் எங்களை உயர்த்திக்கிறோம். கொஞ்சம் நம்ம ஏதாவது மக்களுக்கு நன்மை பண்ணிட்டா நம்மளே உயர்த்திக்கிறோம். நம்மளால ஒரு பிசாசு ஓடிடுச்சு அப்படின்னா ஆண்டவரை நம்ம முன்னாடி வைக்கிறத விட வெளிப்படுத்துறத விட மனுஷங்களை என்ன செஞ்சிடறோம்? முன்னாடி வச்சிருக்கோம், வெளிப்படுத்துகிறோம். ஆனா எல்லாரும் கேட்குறாங்க, நீர் கிறிஸ்துவா? கிறிஸ்துவனா சொல்லும். அவர் சொல்றாரு, இல்லப்பா நான் கிறிஸ்து அல்ல, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் பாத ரட்சைகளை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரவான் அல்ல என்பதை அவர் பதிவு செய்கிறார். ஆனால் இவர் ஒரு வேத பாரகனை போல, ஒரு ஆசாரியன், ஒரு எசன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இவர் சொன்னால் சொல்படி நடக்கும், அப்படிப்பட்ட ஒரு அத்தாரிட்டி கொண்டவர், கர்த்தருக்கு முன்பதாக பயபக்தியாக உள்ள ஒரு நபராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரால் அவர் நிறையப்பட்டவராக இருக்கிறார். ஆனால் இவர் பெருமை பாராட்டி கொள்ள அங்கே எதுவும் இடமில்லாமல் இருந்தது. முழுக்க முழுக்க அவர் தன்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையை பெருமை பாராட்டினார். ஆமென். நமது வாழ்க்கையில் எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் எது வந்தாலும் வராவிட்டாலும் கர்த்தரை மேன்மை பாராட்டுங்கள். ஆமென். அவரையே மேன்மை பாராட்டும் போது நம்ம எப்பவுமே சொல்லணும், ஆண்டவரே நாங்கள் சிறுகவும் நீங்கள் பெருகவும் இருக்கணும், ஆண்டவரே நாங்கள் தாழ்த்தப்படவும் நீர் உயர்ந்திருக்கணும் என்று சொல்லி எப்பவுமே கர்த்தருக்கு முன்பதாக நம்ம இப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை ஏற்கக்கூடியவங்களாக இருக்கணும். தாழ்த்தப்பட்டவனாக இருக்கும்போது அவர் வரும்போது நம்மை கர்த்தர் உயர்த்துவார். ஆவியினாலும் அக்கினியாலும் ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்து கொடுப்பார் என்ற இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் செய்கிறோம். இயேசு ஞானஸ்தானம் எடுத்தார். அப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த யோவான் ஸ்நானகர்
எசின்ஸ் முறைமையின்படி ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. அவங்க முறையின்படி அவருக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த லைன் நாம் பார்த்தோம், அவர் கையில் என்ன உண்டு, தூற்றுக்குறை உண்டு. தூற்றுக்குறை அவர் கையில் இருக்கிறதாக இந்த யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் செய்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் சாட்சி கொடுத்தான். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறான், இவர் லைட், இவர் தான் ஒளியானவர் என்று சொல்லி அவன் பேசுகிறான். எல்லா படைப்புகளும் அவர் மூலமாய் உண்டாயிற்று என்று இங்கே யோவான் சொல்லுகிறார். இந்த உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, இவர் எல்லாரிலும் முன்னிருந்தவர் என்று சொல்லுகிறார். எல்லாரிலும் முன்னிருந்தவர் என்று சொல்லி, இந்த வானம் பூமி படைக்கப்பட்டதற்கு முன்பதாக இருந்தவர் இந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர், இந்த இயேசு கிறிஸ்து என்று அந்த பப்ளிக்கை எல்லா முன்னாடியும் பேசுகிறாரு. இந்த பிரசங்கம் சத்தமிட்டு பிரசங்கித்தரம், பயந்து போய் நடுங்க போய் எல்லாம் இல்லை, அதிகாரம் உள்ளவனாக பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட வரும்போது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நடுங்க வேண்டிய அவசியம், தைரியமாய் கிறிஸ்துவை முழங்குவீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை தைரியமாய் நீங்கள் மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க. கிறிஸ்துவத்தை தைரியமாக மக்கள் மத்தியிலே பேசிட்டு இருப்பீங்க. கவர்மெண்ட்டு, இந்த அரசாங்கமோ, மக்களோ, எதிரிகளும் எவ்வளவா எழுமினாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட இருப்பாரானா, பரிசுத்த ஆவியானவர் மத்தியில் இருப்பாரானா, தைரியமாக நீங்கள் முழங்குவீர்கள். சத்தமிட்டு இந்த யோவான் பிரசங்கித்தான். யோவான் ஸ்நானங்களால் மக்கள் நிலை என்ன? நான் 1000 பேசிட்டு போகலாம் பிரசங்கம் பண்ணும் போது ஸ்டேஜில் நின்றுக்கிட்டு. இப்போ நான் பேசுவதனாலே உங்கள் மனநிலை என்னவாக இருக்கணும்? யோவான் பேசும்போது மக்கள் மனநிலை என்னவாக இருந்தது? ஆண்டவர் மக்கள்கிட்ட சீடர்கிட்ட சொல்லும்போது, நீங்கள் போய் இந்த உபதேசத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு போதியுங்கள் என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மக்கிட்ட வரும்போது நம்ம பலன் அடைகிறோம். அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை வழிநடத்துகிறார். குத்தப்பட்ட இருதயம் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறது. அப்போ யோவான் ஸ்நானகன் மெசேஜ் கேட்ட உடனே மக்கள் என்னவாக அந்த மனநிலை மாறினது. நம்பர் 1, மக்கள் தன் பாவத்தை அறிக்கையிட்டார்கள். நம்பர் 2, ஞான ஸ்நானம் பெற்றார்கள். நான் செய்து பாவம் என்று ஒருவன் ஒத்துக்கொள்ளணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் அங்கே போய் கிரியை செய்திருக்கின்ற அர்த்தம். ஏன்னா குத்தப்பட்ட இருதயம் தான் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும். குத்தப்படல அப்படின்னா அந்த இருதயம் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாது. சில நேரத்தில் சபைக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருப்போம், ஆனால் நம்ம செய்கிற தவறு செஞ்சுட்டே இருப்போம், பாவம் செஞ்சுட்டே இருப்போம், நம்ம பாவம் என்று உணர மாட்டோம். அப்போ குத்தப்படலைன்னு அர்த்தம், பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வதற்கு நான் இடம் கொடுக்கவில்லை என்றோ அர்த்தம். இடம் கொடுக்காதனால தான் என் இருதயம் குத்தப்படலை, அது நிமித்தம் நான் பாவத்திலே ஊறிக்கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். ஆனால் யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் எப்படி இருந்தது என்றால், குத்தப்பட்ட இருதயமாக மக்கள் பாவத்தை அறிக்கையிட்டார்கள். பாவத்தை அறிக்கையிட்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அநேக ஞானஸ்நானம் பெரும்படிக்கு வருகிறார்கள். அநேகர் வராங்க. அவங்க பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள் எல்லோரும் இவன் தான் கிறிஸ்துவோ என்று சொல்லத்தக்க அளவிற்கு இவர் பிரசங்கம் இருந்தது. ஒருவேளை இவர் தான் அந்த மெஸ்ஸியா அனுப்பின கிறிஸ்துவோ, இவர் தான் தேவகுமாரனோ, இவர் தான் நமக்கு ராஜ்யத்தை கொடுப்பார் என்று சொல்லி அவங்க எல்லோரும் நம்பும்படியாக இந்த யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கமும் அவன் நிலையும் செயலும் இருந்தது. யோவான் பிசாசு பிடித்தவன் என்று சிலர் சொன்னார்கள். இயேசுவையும் சொன்னார்கள், யோவானையும் சொன்னார்கள், அங்கிருந்த தீர்க்கதரிசி அநேகரை சொன்னார்கள், சீடர்களை சொன்னார்கள். இன்னைக்கு நம்மை பார்த்தாலும் ஒரு கூட்டம் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கு. எனவே இவர் தேவ மனுஷனாக இருந்தால் சில கூட்டம் அவரை பிசாசு பிடித்ததாக சொல்லுகிறார்கள். ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் தேவ நீதிபரர் என்று சாட்சி கொடுத்தார்கள். ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் தங்களுக்கு தாங்களே கேடுண்டாக்கி கொண்டார்கள். சபைக்கு வரல அப்படின்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்ள அப்படின்னா, ஞானஸ்நானம் எடுக்கலை அப்படின்னா, பாவத்தை அவங்க அறிக்கையிட்டு விட்டு விடலன்னா இரக்கம் பெற மாட்டாங்க. அவர்கள் தாங்களுக்கு தாங்களே கேடு உண்டாக்கி கொண்டாங்க. நான் அல்ல, நான் சொன்ன இந்த வாக்கு தத்தம், இந்த வார்த்தை இவனை நியாயத்தீர்க்கும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளை மனுஷன் ஏற்றுக்கொள்ளாம போவான்னா அவன் தனக்கு தானே கேடை உண்டாக்கி கொள்ளுகிறான். வார்த்தையை கவனிக்காவிட்டால் யோவான் ஸ்நானகன் சொல்வதெல்லாம் உண்மையா இருந்ததாக அங்கே யோவான் 10 இயேசு கிறிஸ்து உண்மையா இருந்தது. அவர் பேசின எல்லாம் உண்மையா இருந்தது. இப்போ